நண்பா, டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் நடத்துனர் நியமனம், தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பு. ஜூன் 19 வெளியான தகவல். போக்குவரத்து கழகங்களில் ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் நடத்துனர் நியமனத்துக்கான டெண்டர் அறிவிப்புக்கு தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் நாகர்கோவில் மண்டலங்களில் பேருந்துகளை இயக்குவதற்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை நியமனம் செய்ய தனியார் மனிதவள நிறுவனங்களிடம் இருந்து மின்னணு டெண்டர்கள் வரவேற்கப்பட்டுள்ளன. அதன்படி திருநெல்வேலி தூத்துக்குடி சாலை VM சத்திரம் தமிழக அரசு போக்குவரத்து துறை அலுவலகத்தில் இதற்கான படிவம் வழங்கப்படும் எனவும், இந்த ஒப்பந்த படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி நாள் ஜூலை 18 எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஒப்பந்த புள்ளிகள் ஜூலை 18 காலை 11 மணிக்கு திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழக மைய அலுவலகத்தில் வைத்து திறக்கப்படும் எனவும், இதுகுறித்து மேலும் விவரங்களை தமிழக அரசின் டெண்டர் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு போருந்து ஓட்டுநர் நடத்துனர்கள் நியமனத்தை தனியார் வசம் கொடுக்கக்கூடாது என தமிழக அரசுக்கு போக்குவரத்து கழக ஊழியர்களின் சங்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் அவற்றை கண்டுகொள்ளாமல் வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிவிப்பு தமிழகத்தில் உள்ள அனைத்து போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தினிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் கூறியது, ஏற்கனவே கடுமையான நஷ்டத்தில் இயங்கி வரும் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் 30 வருடங்கள் பணியாற்றி ஓய்வு பெறும் தொழிலாளிகளுக்கு ஓய்வு பெறும் நாளிலேயே பண பலன்களை எதையும் கொடுக்க முடியாத நிலையில் தவித்து வருகிறது. இந்த நிலையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள இந்த டெண்டர் அறிவிப்பு தொழிலாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. போக்குவரத்து கழகத்தின் இந்த டெண்டர் அறிவிப்பை திரும்ப பெற்று ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் நடத்துனர்கள் தேர்ந்தெடுப்பதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். காலி பணியிடங்களுக்கு போக்குவரத்து கழகங்களே நேரடியாக பணியாளர்களை நியமனம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். கிட்டத்தட்ட 25,000 காலி பணியிடங்கள் இருப்பதாக தொடர்ந்து தகவல்கள் வெளிவந்து வண்ணம் உள்ளன. 3 மாதத்தில் காலிப்பணிகள் நிரப்பப்படும் என்று அமைச்சரும் கூறியிருந்தார். இந்த நிலையில் இந்த தகவல் வெளிவந்துள்ளது. இதை போன்ற போக்குவரத்து துறை ஜாப் வேகன்சி நோட்டிஃபிகேஷன், ப்ரெஸ் ரிலீஸ், ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.